பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் கண்டியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாளை சம்பள நிர்ணய சபையை அழைத்து கலந்துரையாட உள்ளதாக கூறிய ஜனாதிபதி தேவை ஏற்படும் பட்சத்தில் புதிய சட்டங்களை வகுக்கவும் தயார் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பல வருடங்களாக செலுத்தப்படாதுள்ள ஊழியர் சேமலாப நிதியை எதிர்வரும் ஆண்டு முதல் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன், பெருந்தோட்ட மனிதவள நிதியத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி, முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக செந்தில் தொண்டமானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவரிடம் இந்தியாவில் பழனி முருகன் ஆலயத்தில் இடம்பெற இருக்கும் சர்வதேச முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் செந்தில் தொண்டமான் செய்து வரும் சமய சேவைகளை கருத்தில் கொண்டு இம்மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாநாடானது இம்மாதம் 24 மற்றும் 25 திகதிகளில் தமிழ்நாட்டில் பழனி முருகன் ஆலயத்தில் இடம்பெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாநாட்டில் உலகளாவிய ரீதியில் இந்து சமயத்தின் வளர்ச்சி குறித்து ஆளுநர் செந்தில் தொண்டமான் விசேட உரை ஆற்றவுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சுதர்சினி பெர்னாண்டோ ஃபுல்லே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இவர் கம்பா மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நன்மதிப்புமிக்க அரசியல்வாதியான அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ ஃபுல்லேயின் பாரியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் ஊடக தர்மம் சமூக ஊடகங்களுடனும் சம்பந்தப்படுவதாகவும் தேர்தல் கால பகுதியில் இந்நெறிமுறைகளுக்கு இணங்க சமூக ஊடகங்கள் செயற்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் ஊடக நெறிமுறைகளை வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதி தேர்தல் ஆணையாளர் பியூமி ஆர்டிகல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கருத்துக்களை வெளியிடும் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று நாட்டில் சமூக பொருளாதார அநீதி தலைவிரித்தாடுகிறது. சிறிய தரப்பொன்றின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பெரும்பான்மையினர் ஒடுக்கப்பட்டுள்ளனர். குறுகிய லாபங்களுக்காக இந்நாட்டில் 220 லட்சம் மக்களை பலிக்கடா ஆக்கி முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த நியாயமற்ற ஆட்சி முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நட்பு வட்டார ரீதியாக நலன்களை பெறும் நிலைக்கு பதிலாக தகுதி அடிப்படையிலான உரிய இடங்களையே வழங்க வேண்டும் என்பதே இளைஞர்கள் கோரும் மாற்றமாகும். ஊழல், மோசடி மற்றும் திருட்டுக்கு பதிலாக வெளிப்படைத்தன்மை, மேலாதிக்கத்திற்கு பதிலாக பங்கேற்பு, ஜனநாயகத்தையுமே அவர்கள் கோரி நிற்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை வீரகெட்டிய நகரில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு துறைமுக அதிகார சபை அதிகாரிகளுக்கு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலில் திடீரென தீ பரவியதை அடுத்து துறைமுகத்தின் தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைத்தனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள கப்பல் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் சிங்கப்பூர் துறைமுகத்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்த போதே இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. மாத்தளை சுவாமி விபுலானந்தர் கலாமரம் ஏற்பாட்டில் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கல்யாண மண்டபத்தில் சுவாமி விபுலானந்தர் முத்தமிழ் விழா நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்களால் சுவாமி விபுலானந்தர் அடிகளாரின் வரலாற்று சிறப்புகளும் கூறப்பட்டன. இந்த நிகழ்வில் சமூக சேவையாளர்கள், கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்களுக்கான கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டன. காசா நகரில் உள்ள பாடசாலை கட்டடத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், சில சடலங்கள் பலத்த சேதம் அடைந்துள்ளதால் அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையின் பிரதானி தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய செய்தி தொடர்பாளர் கூறுகையில், குறித்த பாடசாலை கட்டடம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அஜித் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் விடாமுயற்சி பட அப்டேட் இன்று வெளியாகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக 7 சீசன்கள் வரை தொகுத்து வழங்கினார் உலக நாயகன் கமல்ஹாசன். இவர் சினிமாவில் பிஸியாக இருப்பதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை இந்த வருடம் தொகுத்து வழங்கவில்லை என தெரிவித்தார். இந்நிலையில் அடுத்து இந்த நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. தற்போது இந்த நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரிஸில் நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஒற்றையர் பிரிவில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றார். அதேபோல கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இதன் மூலம் இந்தியாவுக்காக ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். அதேபோல இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஸ்பெயின் அணியை தோற்கடித்து வெண்கல பதக்கம் வென்றது. இந்திய ஹாக்கி அணியில் முக்கிய பங்கு வகித்த கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் வெண்கல பதக்கத்துடன் ஓய்வையும் அறிவித்தார். ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை மனு பாக்கர் ஏந்திச் செல்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருடன் இணைந்து ஸ்ரீஜேஷும் கொடியை ஏந்தி செல்வார் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் 100 பந்துகளை கொண்ட 100 தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற 24வது லீக் போட்டியில் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் மற்றும் சதர்ன் பிரேவ்ஸ் அணிகள் மோதின. இதில் நாணய சுழற்சியில் வென்ற ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 100 பந்துகளில் 8 விக்கெட்டுகளை இழந்து 126 ஓட்டங்களை குவித்தது. அதைத் தொடர்ந்து விளையாடிய சதர்ன் பிரேவ்ஸ் அணிக்கு கடைசி 20 பந்துகளில் 49 ஓட்டங்கள் தேவைப்பட்டது. இந்நிலையில் அந்த ஓவரை உலகின் நம்பர் 1 T20 சுழல் பந்து வீச்சாளராக கருதப்படும் ரஷீத் கான் வீசினார். அவர் வீசிய 5 பந்துகளை கொண்ட ஒரே ஓவரில் பொலார்ட் அடுத்தடுத்து 5 சிக்சர்களை பறக்கவிட்டார். அந்த வகையில் உலகின் நம்பர் 1 T20 பவுலரையே திக்குமுக்காட செய்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார் பொலார்ட் 2 பவுண்டரி 5 சிக்ஸருடன் 45 ஓட்டங்களை விளாசி அவுட் ஆனார். இறுதியில் 99வது பந்திலேயே சதர்ன் பிரேவ்ஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 127 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றது. அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய பொலார்ட் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.